ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ லேர்ன் தமிழ். இன்றைக்கி நாம் கிரிப்டோ ட்ரெண்ட் அனலைஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிரிப்டோ ட்ரெண்ட் அனலைஸ் பேசிக்ஸில் என்னென்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். கிரிப்டோ ட்ரெண்டில் பார்த்தோன்னா மொத்தம் 4 வகையான ட்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று அப் ட்ரெண்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்டு, 3வது சைட்வைஸ், 4வது ட்ரெண்ட் ரிவர்சல். அதில் அப் ட்ரெண்ட்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இதாங்க guys அப் ட்ரெண்டு. எக்ஸாம்பிளுக்கு படித்து காட்டுறேன். An uptrend describes the price movement of a financial asset when the overall direction is upward in an uptrend. Each successive peak and trough is higher than the ones found earlier in the trend. The uptrend is therefore composed of higher swing lows and higher swing high. இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த இடத்துல ஒரு லோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவிலேருந்து ஒரு ஹையர் ஹை வைக்கிது. எக்ஸாம்பிளுக்கு இருங்க, நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு லோவில் இருக்குது, இதிலேருந்து இங்கே ஒரு ஹை வைக்கிது. ஸோ அந்த ஹையிலேருந்து கீழே ஒரு லோ வருது. ஆனால் அந்த லோ பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற லோவோட அப்பில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஹையர் லோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு ஹை வைக்கிது, ஆனால் இந்த ஹை வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் ஹையை விட ஹையாக இருக்குது. ஸோ இதை வந்து ஹையர் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலேருந்து திரும்ப ஒரு லோ வைக்கிது, ஆனால் அந்த லோ பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லோவோட மேலே தான் இருக்குது. ஸோ அதை வந்து ஹையர் லோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு அப்லேயே போயிட்டுருக்குது, ஹையர் ஹை தென் ஹையர் லோ தென் ஹையர் ஹை அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா அது அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் கைஸ். ஸோ இதுதான் அப் ட்ரெண்டு. அடுத்தது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். டவுன் ட்ரெண்ட்னால் அது அப் ட்ரெண்டுக்கு ரிவர்ஸில் வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா a downtrend refers to the price action of a security that moves lower in price as it fluctuates over time. A downtrend can be contrasted with an uptrend. ஸோ இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோன்னா, இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது கைஸ், இந்த ஹையிலேருந்து கீழே ஒரு லோ வருது. ஆனால் இந்த ஹையை விட இது லோவாக இருந்தாலும் இதை லோவர் லோ அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப ஒரு ஹை வைக்கிது, ஆனால் அந்த ஹை பார்த்தோன்னா ப்ரீவியஸ் ஹையை விட கீழே இருக்குது. ஸோ அது வந்து லோவர் ஹை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தென் அடுத்தது ஒரு லோ, அந்த லோ ப்ரீவியஸ் லோவை விட இன்னும் கீழே தான் இருக்குது, அதை லோவர் லோ அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப ஒரு ஹை வைக்கிது, அந்த ஹை வந்து ப்ரீவியஸ் ஹையை விட லோவில் இருக்கிறதுனால அதை லோவர் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கீழே இறங்கிக்கிட்டே வந்துச்சுன்னா அது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சைட்வேஸ். சைட்வேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, a sideway market can be simply defined as one with no bullish or bearish trends. Prices trade within a horizontal range with no definitive upward or downward movement. Two ranges, price don't make higher high or lower lows. ஸோ இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம்னா, இருங்க நான் உங்களுக்கு ஸ்கெட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல சார்ட் பேட்டர்ன் இருக்கா, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, இங்கேருந்து கீழே லோவிலேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. திரும்ப இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல ஒரே மாதிரியாக கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு அப்லேயும் இல்லாமல் டவுன்லேயும் இல்லாமல் ஒரே லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்குங்க. இதுதான் சைட்வேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப லோவிலையும் போகுது, ரொம்ப ஹைலையும் போகுது. ஸோ இந்த இடத்துல அதை பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா அது அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு டைம் ஃப்ரேமில் அந்த சைட்லேயே மூவ் ஆகிட்டு இருந்தால், ரொம்ப லோவ்லேயும் போகாமல் ரொம்ப ஹைலையும் போகாமல் இருந்துச்சுன்னா அதை சைட்வேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் சைட்வேஸ்ன்றது சிம்பிள் தான். கீழே வந்தால் அது டவுன் ட்ரெண்ட், மேலே போனால் அப் ட்ரெண்டு. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது சைட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால், ரொம்ப அப்லேயும் போகாமல் லோவ்லேயும் போகாமல் சைட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் அதை சைட்வேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாட்டி வீடியோவை திரும்ப பாருங்கள். அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு சார்ட் பேட்டர்ன் போட்டு காட்டுறேங்க. பார்த்தோம்னா கீழே இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே அப் ட்ரெண்டில் போகிற மாதிரி போயிட்டு ஒரு சைட்லேயே ரொம்ப ஹைலையும் போகாமல் லோயிலும் போகாமல்
சைட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கைஸ். இங்கேயே பை அண்ட் செல் நடந்திருக்கு. அது இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு டைம் ஃப்ரேமில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது 1 டே சார்ட்டு. இந்த குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்கு சைட்லேயே ரொம்ப அப்லேயும் போகாமல் ரொம்ப லோலையும் போகாமல் சைட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இதை நம்ம சைட் வேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் சைட் வேஸ் கைஸ். நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் ரிவர்சல். ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா, a reversal is when the direction of a price trend has changed from going up to going down. சாரி கைஸ், கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கும். சாரி ஃபார் தட். இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்னால் வீடியோ பண்ண முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். A reversal is when the direction of a price trend has changed from going up to going down or vice versa. Traders try to get out of positions that are aligned with the trend prior to a reversal, or they will get out once they see the reversal underway. அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே அப் ட்ரெண்ட்லேயே மூவ் ஆகிட்டு இருந்து இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல ரிவர்ஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு கைஸ். திரும்ப உடனே அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன்லேயே ரொம்ப நாளைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை திரும்ப பிரேக் பண்ணிவிட்டு அப்பில் ட்ரெண்ட் ஆச்சுன்னா அதை அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரே டைம் ஃப்ரேமுக்கு ஒரே டைமில் ஒரே நேரத்தில் ட்ரேட் ஆகிட்டே இருந்து அதை உடச்சி பிரேக் பண்ணி போனால் அது ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு சார்ட் பேட்டர்ன் காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஐயிலேருந்து பார்த்தோன்னா இங்கே லோவ்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்கு. இந்த லோவ்லேயே ட்ரேட் ஆகிட்டு இந்த அப் ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி டவுன் ட்ரெண்டுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து திரும்ப சப்போர்ட் கொடுத்து இதை பிரேக் அவுட் பண்ணி திரும்ப அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு வந்துருக்கு கைஸ். ஸோ இதுதான் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து குறிப்பிட்ட காலத்துக்கு டவுன் ட்ரெண்ட்லேயே போய்ட்டு இருந்த ஒரு மார்க்கெட்டு திடீர்னு பிரேக் அவுட் பண்ணி அப் ட்ரெண்டில் கொண்டு போகிறது தான் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் கைஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா அப் ட்ரெண்ட், அடுத்தது டவுன் ட்ரெண்ட், அடுத்தது சைட்வேஸ், 4வது ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்டு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ டுடேஸ் வீடியோஸ் இதுதான் கைஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிப்டோ லேர்ன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.